8th standard chapter 1 numbers exercise 1.1ல 8th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா use the method of averages to write two rational numbers between 14 by 5 and 16 by 3. அதாவது average method பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சராசரி முறையை பயன்படுத்தணும். இரு விகிதமுறு எண்களை இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எடுத்து எழுதுவோம். என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா average between 14 by 5 and 16 by 3. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் பிட்வீன் 14 by 5 and 16 by 3 இஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம அந்த ஆவரேஜ் ஏபின்னு இதுக்கு ஃபார்முலா வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1 is equal to ஃபர்ஸ்ட் நம்பர் அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுனால C1ன்னு வச்சுப்போம் half into A plus B. அதாவது ஆவரேஜ்னா என்ன அர்த்தம்னா எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு அத்தனை எண்ணிக்கையால் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 3 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 3ன்னு போடணும். இப்போ இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்கன்றதுனால 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே ஏபின்னு கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவை C1ன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1 is equal to half into first number என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14 by 5 plus second number என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 by 3. ரைட்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா half-ஐ அப்படியே வச்சுக்கோங்க. இது ப்ளஸ்ஸில் இருக்குது. இப்போ ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம எதை செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸை செக் பண்ணணும். ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை லைக் ஃப்ராக்ஷன்ஸ் ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே வேறு வேறு மாதிரி இருந்ததுன்னா அதை அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வெவ்வேறு உறுப்புகள்னு சொல்லுவோம். எப்போவுமே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். ஆனால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு சேமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போது 5 டேபிளில் 3 போகாது, 3 டேபிளில் 5 போகாது. அப்போ என்ன பண்ணணும்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 3s என்னென்னு பார்த்தீங்கன்னா 15. இப்போ 14 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம், குறுக்கு பெருக்கல் முறை. ஸோ 14 இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 4s are 12, 3 1s are 3 + 1 4. ரைட்டுங்களா? அதே மாதிரி 5 இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்படின்னா என்ன வரும்? 5 6 are 30, ரிமைண்டர் 3, 5 1s are 5, ரிமைண்டர் 3 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அப்போது 42வையும் 80யும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு half into இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2, 4 + 8 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ 122 டிவைடட் பை 15. இப்போ இந்த 2வையும் 42வையுமோ அல்லது 280 அடிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போது இங்கே மல்டிப்ளிகேஷன், அதாவது எதுவுமே நடுவில் சிம்பிள் இல்லைனா இன்டூன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த 2வையும் 122வையும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது 2வையும் 122வையும் நம்ம கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1s are 2. இது பார்த்தீங்கன்னா 2 6 டைம்ஸ் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 1s are 2. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 into 61 is 61 டிவைடட் பை 1 into 15 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்ச ஆவரேஜோடைய வேல்யூ. இப்போ இந்த ஆவரேஜ் எதுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 14 by 5 and 16 by 3க்கு நடுவில் இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆவரேஜோடைய வேல்யூ. அவங்க கேட்டிருக்கிறது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரேஷனல் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இன்னொரு நம்பர் என்னன்றத இதே ப்ராசஸில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ எதுக்கும் நடுவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 by 5க்கு அதே மாதிரி லெஸ்ஸர் தேன் 61 by 15 லெஸ்ஸர் தேன் 16 by 3. இது ரெண்டுமே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் வரும். ஸோ அப்போது இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு எந்த நம்பர் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டையும் எடுத்துக்கலாம் அல்லது செகண்ட் அண்ட் தேர்டையும் எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துகிட்டு இப்போ போட்ட ப்ராசஸ்லேயே அப்படியே திரும்ப ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிட்வீன் 14 by 5 அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 61 by 15க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். போன இதில் C1ன்னு பேர் கொடுத்ததுனால இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா C2ன்னு சொல்லிட்டு பேரை கொடுக்கலாம். ஸோ அப்போ C2 is equal to என்னென்னு பார்த்தீங்கன்னா half into அதே மாதிரி அந்த 2 நம்பரை இங்கே 2 நம்பர் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, அதனால் 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ அந்த 2 நம்பர் என்னவோ அதை டைரெக்டாக எடுத்து ஆட் பண்ணி போட்டால் போதும். ஃபார்முலாவை ஒரு தடவை எழுதினா போதும். தட் இஸ் half into A plus B. ஸோ இந்த 14 by 5 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 by 15 போட போகிறோம். இப்போது half எதுவுமே பண்ணாதீங்க. இந்த இடத்துல பாருங்க 5 15 எப்பவுமே டினாமினேட்டர்ஸை செக் பண்ணுங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷன் பகுதிகளை செக் பண்ணணும். ஓகேங்களா? 5 15 இப்போ இது காமனான நம்பர் இருந்ததுன்னா தாராளமாக நம்ம அதை என்னவா வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மாக வச்சுக்கலாம். இப்போ இதில் எது பெரிய நம்பர்? 15. ஓகேங்களா? 15 டேபிளில் 15 போகும். அதே மாதிரியே
15ன்ற நம்பர் 5 டேபிள்லையும் போகும். ஸோ காமன் நம்பராக நான் அல்லது காமன் எல்சியமாக என்ன வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 15ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே 5 3s are 15ன்னு வந்துடுங்களா. ஸோ அப்போ அதே நம்பரை மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 4s are 12, 3 1s are 3 + 1 4. இங்கே ஆல்ரெடி 15 இருக்கிறதுனால எதுவுமே பண்ண வேணாம். மேலே இருக்கிற நம்பரை ஜஸ்ட் எழுதுனா மட்டும் போதும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3, 6 + 4 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ டிவைடட் பை 15. ஓகேங்களா. இதை அடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டே சொல்லிட்டேன், நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இப்போது 2 கீழே இருக்குது, 103 3ல் முடியறதுனால கண்டிப்பாக இதை 2ஆல் கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ண முடியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. மேலே இருக்கிறத மேலத்தோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 103 is 103, 2 × 15 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 30. இப்போ இது C2 உடைய வேல்யூ. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆவரேஜ். இப்போது லாஸ்ட்டாக எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் இதையும் எடுத்து எழுதணும். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், எந்த 2 நம்பரும் அந்த 2 நம்பரை எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ 14/5 61/15. ஸோ அப்போது 14/5 lesser than நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 103/30 lesser than என்னன்னு பார்த்தீங்கன்னா 61/15. ஓகேங்களா. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச இந்த செகண்ட் ஆவரேஜ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். போன இதனுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா lesser than அப்படியே இந்த 2 நம்பர் வந்திருக்குங்களா. ஸோ இந்த 2 நம்பருக்கு நடுவில், அதாவது இது வந்திருப்போம், இது எழுதியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுதியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர், அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 16/3. ஸோ அவங்க கேட்டது இந்த 2 நம்பருக்கு இடைப்பட்ட 2 ரேஷனல் நம்பர். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போ லாஸ்ட்டில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா therefore the two rational numbers between 14/5 and 16/3. இந்த ரெண்டுத்திற்கும் இடைப்பட்ட விகிதமுறு எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 103/30, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 61/15. ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.